கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வாங்கபாளையத்தை ஒட்டிய குடியிருப்பு பகுதியில் கொட்டப்படும் குப்பை வீடுகளுக்குள் பறந்து வருவதாகவும், இரவு நேரங்களில் குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைப்பதால் சுவாச கோளாறுகள் ஏற்படுவதால் அதற்கு முழு தீர்வு காண அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வாங்கபாளையம் தீரன் சின்னமலை நகர் பகுதியில் அதிக அளவிலான குடியிருப்புகள் மிகுந்த பகுதியாக காணப்படுகிறது. இதனை ஒட்டிய புறநகர் பகுதியில் சேலம் ரயில்வே பாதையை ஒட்டிய ரயில்வே இடத்திலும், வீடு கட்டப்படாத பட்டா நிலங்களிலும், வெங்கமேடு, வாங்கபாளையம், வெண்ணெய்மலை பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வர்த்தக கடைகள் தங்களிடம் இருக்கும் குப்பைகள், கட்டிட இடிபாடுகள், பிளாஸ்டிக், பாலித்தீன் பைகளை அந்த பகுதியில் கொட்டிவிட்டு சென்று விடுகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் குப்பை கொட்ட வரும் மர்ம நபர்கள் குப்பைகளை கொட்டி தீ வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர். இதனால் அதிக காற்றடிக்கும் பகுதியான அந்த இடத்திலிருந்து குடியிருப்புகளுக்குள் புகை, எரிந்த சாம்பல் துகள்கள், குப்பைகள் பறந்து வந்து வீடுகளுக்குள் படிந்து விடுகின்றன. இதனால் வயதான முதியவர்கள், குழந்தைகள் சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்படுகின்றனர். இது தொடர்பாக மாநகராட்சிக்கு தகவல் தெரிவித்தால் அங்கு வரும் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை அள்ளிக்கொண்டு சென்று விடுகின்றனர். ஆனால் மீண்டும் பொதுமக்கள் குப்பை கொட்டுவதை நிறுத்தாமல் மீண்டும் கொட்டுகின்றனர். இதனால் அந்த பகுதியில் சுகாதார கேடு ஏற்படுகிறது. இதனை மாநகராட்சி நிர்வாகம் ஒரு நிரந்தர தீர்வினை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பேர் வசந்தி, விவிஜி நகரில் குடியிருக்கிறோம். இங்கே ஸ்கூலுக்கு மேல்வரத்தில் இருக்கிறோம். எல்லா மக்கள்லாம் கொண்டாந்து குப்பையெல்லாம் கொட்டிட்டு போயிடுறாங்க. தீ யார் வைக்கிறாங்கன்னு தெரியல, வச்சுட்டு போயிடுறாங்க. அது வந்து கரும்புகையாக வருது. அந்த தூவலியில் வந்து வீட்டுக்குள்ள விழுவுது. குழந்தைகளாக இருக்கிறனால மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது. எங்களுக்கே மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது. தீ வச்சு விட்டாங்கன்னா உடனே நாங்கள் ஜன்னல்லாம் சாத்திடுறதுங்க. அந்தளவுக்கு புகை வருது. அதுக்கு வந்து ஏதோ ஒரு வழி பண்ணி கொடுங்க, முயற்சி பண்ணி. என் பேர் பரமேஸ்வரி. விவிஜி நகர் ஸ்கூலுக்கு மேல்வரமாக இருக்கும். இந்த பக்கம் காட்டு பகுதியாக இருக்கிறனால குப்பையெல்லாம் கொண்டாந்து ஜனங்க கொட்டிட்டு போகிறாங்க. கெட்டுனா கேட்க மாட்டேங்கிறாங்க. முனிசிபாலிட்டியெல்லாம் வந்து அழுறாங்க அப்பப்போ. இருந்தாலும் தெரியாதவங்க அந்த மெத்தை தலகாணி மாதிரி கொண்டாந்து போட்டு தீ வச்சு விட்டு போயிடுறாங்க. அது கரும்புகையாக வந்து கறியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து விழுகுது. இதுக்கு முயற்சி ஏற்பாடு பண்ணும் முனிசிபாலிட்டியில். பாதிப்பு மூச்சு திணறலுங்க. குழந்தைகளாக வச்சுருக்கோம். குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, தொந்தரவு பண்ணி 2 நாளைக்கு நல்லா இருக்காங்க, 3ஆம் நாள் சளி தொந்தரவு பிடிக்குது, புகை வந்து இது பண்ணுறதுனால. அவங்க வந்து சொல்லியிருக்கோம். அவங்க வந்து குப்பையெல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 மாதமாக எடுக்கலாம், க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது காற்றுல எல்லாம் பறந்து வீட்டுக்குள்ளேயே வருது. அது நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். அவங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அது இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பொதுமக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.